Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Canara Bankல உள்ள floating rate saving bond scheme பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணல அப்படினா உடனே subscribe பண்ணுங்க. கூடவே மறக்காம bell ஐகானை click பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மகிட்ட மொத்தமா ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்பணும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமினுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எலிஜிபிலிட்டி. யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள கனரா பேங்க்ல இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். தனிநபர் மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் அக்கௌண்டாகவும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக நோ லிமிட், எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ குறைந்தபட்ச அமௌண்ட்டான 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமான அமௌண்ட் நோ லிமிட். உங்களால் எவ்வளவு அமௌண்ட்டை சிங்கிள் டைம் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து டியூரேஷன். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 7 வருடம். ஸோ எந்த டேட்டில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேட்ல இருந்து அடுத்த 7 வருடத்திற்கு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் வழங்குவாங்க. 7 வருடத்திற்கு அப்புறம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. ஸோ 100% சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஸ்கீமில் கேஷாக நீங்கள் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 20,000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் கேஷாக டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். 20,000க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா டிராஃப்ட் அல்லது செக் மூலமாக தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றி அமைப்பாங்க. ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். இந்த காரணத்தினாலேயே இந்த ஸ்கீமுக்கு ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டுங்கிற பெயரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா ஜூலை 1, 2025 8.05% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ உங்களுடைய அமௌண்ட்டுக்கு அடுத்த 6 மாதத்துக்கு 8.05%க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் வழங்குவாங்க. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்கம் டாக்ஸபிள் இன்கம். ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ யாரை வேணாலும் இந்த ஸ்கீமில் நாமினியாக நியமிக்கலாம். ஒரு நபர் மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களையும் இந்த ஸ்கீமில் நீங்கள் நாமினியாக நியமிச்சுக்கலாம். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் கண்டிஷன் என்னன்னா 60 வயதுக்கும் மேற்பட்ட நபர்கள் தான் ப்ரீமெச்சூராக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற முடியும். அதுலேயுமே ஒரு சில கண்டிஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 60 வயதிலிருந்து 70 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் இந்த பாண்டை வாங்கி 6 வருடத்திற்கு அப்புறம் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். 70 வயதிலிருந்து 80 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் இந்த பாண்டை வாங்கி 5 வருடத்திற்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். 80 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த அக்கௌண்ட்டை வாங்கி 4 வருடத்திற்கு அப்புறம் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். அடுத்து ஒன்ஸ் இந்த பாண்டை வாங்கினதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினி இந்த பாண்டை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை திரும்ப பெற முடியாது. ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி கால அளவான 7 வருடம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மெச்சூரிட்டி டேட்டில் தான் இந்த ஸ்கீமினுடைய அமௌண்ட்டை அந்த நாமினிக்கு வழங்குவாங்க. அடுத்து காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி. இந்த ஸ்கீமில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் இல்லை. ஒன்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வழங்குவாங்க. நெக்ஸ்ட் பாண்ட் டிரான்ஸ்ஃபர். ஒன்ஸ் இந்த பாண்டை ஒரு நபர் தன்னுடைய பெயரில் வாங்கினதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் வேறு ஒரு நபருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸ் இல்லை.
ஸோ இந்த பாண்டை வேறு ஒரு நபருடைய பெயருக்கு எப்பவுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு இந்த பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதன் மூலமாக எந்த ஒரு லோன் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்காது. கூடவே இந்த பாண்டை கொலாட்ரல் செக்யூரிட்டியை பயன்படுத்தி எந்த ஒரு பேங்க்லையும் நீங்கள் லோன் பெற முடியாது. அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத. 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 7 வருடத்தில் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு 4025 ரூபாய் இன்ட்ரெஸ்டாக வழங்குறாங்க. ஸ்கீமினுடைய கால அளவான 7 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயும் 100% கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தருவாங்க. 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 7 வருடத்தில் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 20,125 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தராங்க. 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 40,250 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 7 வருடத்தில் மொத்தம் 5,63,500 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெறலாம். டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் சேர்த்து 15,63,500 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 60,375 ரூபாய் வீதம் ஸ்கீமினுடைய கால அளவான அடுத்த 7 வருடத்தில் மொத்தம் 8,45,250 ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க. டோட்டல் பெனிஃபிட்டாக 7 வருடத்தில் 23,45,250 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ நீங்களும் உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள கனரா பேங்கை காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.